Hi friends, நம்ம previous sessionல how to access a slide master பார்த்தோம். slide master குள்ள எப்படி போறதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம slide master குள்ள போயிட்டு அதுல இருக்கக்கூடிய இந்த tab, அதாவது slide masterனு ஒரு separate tab ஒன்னு கிரியேட் ஆயிருக்கும். ஏன்னா நம்ம slide master குள்ள இருக்கோம். அதுக்கு கீழ ஒரு ribbonல நிறைய கமெண்ட்ஸ்லாம் இருக்கும். அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த slide master and then layout இதெல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கமெண்ட்ஸ் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் குரூப் வந்து edit masterங்கற குரூப்ல இவ்வளோ கமெண்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்துருவோம். நீங்கள் இங்கே பார்க்குறீங்க இல்லையா லெஃப்ட்டில், இதில் இந்த பெரிய தம்ப்நெயில் வந்து ஸ்லைடு மாஸ்டர், இந்த குட்டி குட்டி தம்ப்நெயில்லாம் வந்து இந்த மாஸ்டரை ஃபாலோ பண்ணி வர லேஅவுட். இது எல்லாமே சேர்ந்த குரூப் தான் வந்து ஸ்லைடு மாஸ்டர். இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு டிசைன் தீம் வேணும். ஆல்ரெடி நான் இப்போ இங்கே ஒன்று கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே சில டிசைன்ஸ்லாம் பண்ணியிருக்கு இல்லையா, இதே போல் வேறு ஒரு டிசைன் பண்ணி எனக்கு ஒரு ரெண்டாவது செட் ஆஃப் மாஸ்டர் வேணும். சில பேர் வந்து ஒரே ப்ரெசன்டேஷனில் ஃபைல் ஒன்று தான் இருக்கும், ஆனால் ஃபஸ்ட்டு 10 ஸ்லைட்ஸ் ஒரு கம்பெனிக்கும், ரெண்டாவது செட் ஆஃப் 10 ஸ்லைட்ஸ் வந்து வேறு ஒரு கம்பெனிக்கும் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு 10 ஸ்லைட்ஸில் வந்து அந்த கம்பெனியோட டிசைன் தீமில் அந்த லுக் அண்ட் ஃபீல்டில் இருக்கணும். ரெண்டாவது 10 ஸ்லைட்ஸ் வந்து வேறு ஒரு கம்பெனியோட லுக் அண்ட் ஃபீல்டில் இருக்கணுன்றதுனால 2 மாஸ்டர் தேவைப்படும். அந்தமாரி நேரத்தில் மட்டும்தான் இது யூஸ் ஆகும். நான் இப்போ இதை இன்சர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே 1ன்னு இருக்க மாதிரி இங்கே 2ன்னு சொல்லிட்டு புது டிசைன் தீமே உங்களுக்கு உருவாயிடுது. இந்த புது டிசைன் தீமை நான் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ வெளியில் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஸ்லைடு இன்சர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. Ctrl M ப்ரெஸ் பண்ணிங்கன்னா புதுசாக ஒரு ஸ்லைடு இன்சர்ட் ஆகும். இந்த ஸ்லைடு வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய மாஸ்டரை பேஸ் பண்ணியே இருக்கும். நான் இங்கே லேஅவுட்டில் போயிட்டு லேஅவுட்டை கிளிக் பண்ணால் இந்த ஃபஸ்ட்டு செட் ஆஃப் மாஸ்டர் அண்ட் லேஅவுட்லாம் இங்கே இருக்கும். செகண்டாக நான் இன்சர்ட் பண்ணது இங்கே இருக்கும். இந்த டிசைன்லேருந்து நான் ஒரு லேஅவுட்டை இங்கே பிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே எனக்கு வேறு டிசைன் வந்துடும். அதாவது இப்போ நீங்கள் இங்கே பார்த்த அந்த பேக்ரவுண்ட் டிசைன் எல்லாமே போயிடுச்சு, பிளெயினாக வந்துடுச்சு. எதனால் அப்படின்னா இந்த மெயின் மாஸ்டரில் போய் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டிசைன் தீமை டிபெண்ட் பண்ணி அந்த ஸ்லைடை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்றதுனால அங்கே எதுவுமே டிசைன் இல்லை, அதனால் அந்த ஸ்லைட்லேயும் எதுவும் டிசைன் வரல. இதுதான். ஸோ இப்போ நான் வந்து டெம்பரரி அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். லேஅவுட்டில் போயிட்டு இதை வந்து இந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய டிசைன் தீம்லேயே ஒரு லேஅவுட் அப்ளை பண்ணிவிட்டு வெளில வந்துட்டேன் அப்படின்னா இப்போ இதை டெலீட் பண்ணிடலாம். ஸோ அதுதான் அதை போல் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு செட் ஆஃப் மாஸ்டர் இன்சர்ட் பண்ணுறது தான் இது. இன்சர்ட் லேஅவுட்ன்றது ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த டிசைன்லேயே இந்த மாஸ்டர்லேயே புதுசாக ஒரு லேஅவுட் கிரியேட் பண்ணுறது. இப்போ இந்த லேஅவுட் எல்லாமே வந்து அந்த மாஸ்டர்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு இதில் இடையில வந்து ஒரு லேஅவுட் எக்ஸ்ட்ராவாக ஒன்று தேவைப்படுது. அது எதுக்காக அப்படின்றத நான் வந்து ஃபியூச்சர் கிளாஸஸில் சொல்கிறேன். லேஅவுட் எப்படி நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிரியேட் பண்ணுறது, லேஅவுட் எதுக்கு யூஸ் ஆகுது, அதெல்லாம் வந்து இங்கே வரப்போகிற பிளேஸ் ஹோல்டர் செஷன் எடுக்கும்போது உங்களுக்கு கவர் ஆகிடும். அதனால் இன்சர்ட் லேஅவுட்ன்றது ஜஸ்ட் ஒரு லேஅவுட் இன்சர்ட் பண்ணுறதுன்னு மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. இன்சர்ட் ஸ்லைடு மாஸ்டர்ன்றது என்டையர் மாஸ்டரே இன்சர்ட் ஆகும். இன்சர்ட் லேஅவுட்ன்றது ஒரு லேஅவுட் மட்டும் இன்சர்ட் ஆகும். தென் டெலீட்ன்றது இங்கே இருக்கக்கூடிய லேஅவுட் எதையாவது நீங்கள் டெலீட் பண்ணணும், அதாவது அன்னெசரியாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நான் மவுஸ் வச்சு பார்க்குறேன் அப்படின்னா நேம் கார்டு லேஅவுட் யூஸ்டு பை நோ ஸ்லைட்ஸ்னு வருது. ஸோ இந்த லேஅவுட் இதில் இருக்கக்கூடிய லேஅவுட்லாம் பேஸ் பண்ணி வெளியில் நீங்கள் ஏதாவது ஸ்லைடு போட்டிருந்தீங்கன்னா அந்த லேஅவுட்டுக்கிட்ட நீங்கள் மவுஸ் வைக்கும்போது எந்த ஸ்லைடுன்னு சொல்லும். இப்போ இந்த லேஅவுட்டை பேஸ் பண்ணி வெளியில் ஸ்லைடு இருக்குது, அதனால தான் வந்து டைட்டில் ஒன்லி லேஅவுட் யூஸ்டு பை ஸ்லைட்ஸ் 2 and 3ன்னு சொல்லுது. இப்போ இதை நீங்கள் டெலீட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களால் டெலீட் பண்ண முடியாது, டிசேபிள் ஆகிருக்கும். ஸோ ஒரு லேஅவுட்டை பேஸ் பண்ணி வெளியில் ஸ்லைடு இருந்துச்சுன்னா உங்களால் டெலீட் பண்ண முடியாது. எந்த லேஅவுட்டை பேஸ் பண்ணி வெளியில் ஸ்லைடு இல்லையோ அந்த லேஅவுட்டை நம்ம டெலீட் பண்ணலாம். இதை போல் நம்ம வந்து டெலீட் பண்ணிகிட்டே போகலாம். நமக்கு தேவையில்லாத லேஅவுட்லாம் டெலீட் பண்ணிடலாம். அதுதான் வந்து இது. தென் ரீநேம் லேஅவுட்ன்றது இப்போ இந்த செகண்ட் லேஅவுட் வந்து கவர் லேஅவுட். இதை நான் கொஞ்சம் நேரம் மவுஸ் இந்த இடத்துல வச்சா சொல்லும். அது டைட்டில் ஸ்லைடு லேஅவுட்னு சொல்லுது இல்லையா, அந்த நேம் பிடிக்கல எனக்கு, அதை மாற்றணும் அப்படின்னா இங்கே ரீநேமில் போனீங்கன்னா டைட்டில் ஸ்லைடுன்னு இருக்குது, இதை வந்து கவர் ஸ்லைடு அப்படின்னு கொடுத்து ரீநேம் பண்ணிட்டீங்கன்னா இங்கே இப்போ மவுஸ் வச்சிங்க அப்படின்னா கவர் ஸ்லைடு லேஅவுட்னு சொல்லும். அதான் வந்து ரீநேம் லேஅவுட். அண்ட் ப்ரிசர்வ் மாஸ்டருங்கிறது என்னென்னா, நான் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எடுத்தேன் இல்லையா, ஃப்ரெஷ்ஷாக இங்கே ஒரு மாஸ்டர் இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு மாஸ்டர் இன்சர்ட் பண்ணிட்டீங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது ப்ரிசர்வ் ஆகிடும். எதனால் ப்ரிசர்வ் ஆகிருக்கு அப்படின்னா இந்த டிசைனை டிபெண்ட் பண்ணி வெளியில் எந்த ஸ்லைடும் இது வரைக்கும் போடலைன்றதுனால இது டெலீட் ஆகக்கூடாதுன்னு ப்ரிசர்வ் ஆகிருக்கு. நான் இதை வந்து இந்த ப்ரிசர்வ் வந்து அன்செக் பண்ணிட்டா இதை பேஸ் பண்ணி எதுவும் ஸ்லைடு இல்லை டெலீட் பண்ணவான்னு கேட்குறது, எஸ் கொடுத்தா அது டெலீட் ஆகிடும். ஸோ எனக்கு வந்து ஸ்லைடு இல்லைனாலும் அந்த டிசைன் தீம் அந்த இடத்துல இருக்கணுங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ப்ரிசர்வ் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த எடிட் மாஸ்டருங்கிறக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கமெண்ட்டை மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னும் வரப்போகிற கிளாஸில் வந்து இந்த மாஸ்டர் லேஅவுட் அதே போல் ஒவ்வொரு டேப்பாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாஸ்டர் அண்ட் லேஅவுட்டில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். Until then, bye from Venkat.